செல்லையா விஸ்வநாதன் 1.5 வருஷத்துக்கு முதலே போட்டிருந்த கடிதத்துக்கு நாங்கள் இன்றைக்கு ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடு கொடுக்கறதுன்னு வந்திருந்தோம். நாங்கள் 7 வருஷத்துக்கு முதலெடுத்து அதே விசாரணையை தான் இன்றைக்கு ஆணைக்குழு எடுத்திருக்கணும். ஆணைக்குழுவால் எந்த ஒரு முடிவும் பெற போகிறதில்லைன்றதை நம்பிக்கொண்டு வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் ஆணைக்குழுவை நம்பி வந்த நாங்கள் நல்ல ஒரு செய்தி கிடைக்கும், என்னுடைய கணவர் இங்கே இருக்கிறார் அல்லது கணவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு முடிவையாவது சொல்லுவீங்க. அவையில் எங்கிட்ட கேட்கணும், திருப்பி உங்களோட கணவர் இருக்கிறாரா இல்லையா அங்கே போய் பார்த்த நீங்கள் அதே கேள்வியை தான் இந்த திருப்பி கேட்டுருக்கிறேன். நல்ல நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறோம். இவரால் எந்த முடிவுமே வர போகிறதில்லை. நான் பதியாத இடங்கள் எதுவும் இல்லை, எல்லா இடங்கள்லையுமே என்னுடைய வழியில் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவு கூட எனக்கு ஒரு நம்பிக்கையை தந்தது, என்னுடைய கணவர் இப்படியாவது எனக்கு கிடைப்பாருன்னு சொல்லி. ஆனால் ஆணைக்குழுன்ற விசாரணையின்படி என்னுடைய கணவர் எனக்கு கிடைக்க மாட்டார், அவையால் எந்த பிரியோசனம் இல்லைன்றதை நம்பிக்கையோட வீட்டுக்கு போகிறோம். உங்களோட கணவர் எங்கே காணாம போனவர்? என்னுடைய கணவர் பட்டுவாக செல்வன்ற இடத்துல வச்சு இராணுவத்தால் மறைக்கப்பட்டு அறிவிச்சு கொண்டு வந்த வேல் இட்டு இருந்தாங்கள விசாரணை என்று சொல்லி நிற்க சொல்லி கணவர் அதில் நின்ற என்னுடைய கணவர் என்னுடைய கையிலேருந்து விடுவிச்சு போய் அதில் நின்றவர், பிள்ளைகளை விட்டுட்டு அதில் போய் நின்றவர். கடைசியில் இராணுவத்தின் இந்த அரசாங்க பஸ் சிபிபியில் தான் என்னுடைய கணவரை ஏற்றிட்டு போனது, ஃபாதராக்களோட ஏற்றி கொண்டு போனது. ஃபாதரோட பஸ்ஸில் வேறு ஏற்றி எல்லா அடுத்த பஸ்ஸில் ஏறினவர். என் கண்ணுக்கு முன்னுக்கே என்னுடைய கணவரை ஏற்றி கொண்டு ஓமந்த பக்கம் தான் போனவே. எங்கேயோ ஒரு இடத்துல என்னுடைய கணவர் இருக்கிறார். நிறைய இடங்கள்ல என்னுடைய கணவருடைய பேர் ஒட்டப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். ஒட்டப்பட்டிருந்தது பூஷால டிஏடி பிராஞ்சன்னு சொல்லி பூஷான்னு சொல்லி 2 இடத்துல ஒட்டப்பட்டிருந்தது. 2 இடத்துக்கும் போய் அலைஞ்சினான். அவருடைய பேர் இல்லை. இங்கே ஐசிஆர்சியில பதிவின் மூலம் நீங்கள் இங்கே வந்தால் தான் உங்களை காட்டப்படும்னு சொல்லி அனுப்பிட்டேன். அடுத்த கடை என்ன நடவடிக்கை நீங்கள் அடுத்த முயற்சி சொல்லுங்க. கொஞ்சம் ஜனாதிபதி ஆணைக்குள்ள வந்து இந்த ஒரு பிரயோசனம் இல்லைன்னு சொல்றீங்க. அடுத்த கட்டம் உங்களோட நடவடிக்கை பாருங்க. எங்களோட நடவடிக்கை இதான எங்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லை. உலக நாடுகளால் ஐநா சபையாலேயோ இதாலேயோ எங்களுக்கு இப்படி காணாமல் போனவர்களுக்கு ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களுடைய விசாரணை ஒன்று நடந்தால் நல்லதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன்.